ஓட்டுநர் நண்பர்களுக்கு வணக்கம். கால் டாக்ஸி ஓட்டுற நண்பர்களா இருந்தாலும் சரி, பர்சனல் வண்டி வச்சிருக்க நண்பர்களா இருந்தாலும் சரி, ஏசிக்கான ஒரு சின்ன டிப்ஸு. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயத்த ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏசி கம்ப்ளைண்ட் வர்றது ஒரு 80% உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி போட்டு ஓட்டிட்டு போயிட்டு, நம்ம டெஸ்டினேஷன் வந்தவுடனே நம்ம வந்து கார நிறுத்திருவோம். அந்த கார நிறுத்துறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு ப்ளோயர் மட்டும் நல்லா ஃபுல்லா ஓட விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஏசி கூலிங் ஆன அந்த உள்ள இருக்கிற ஏசி கூலிங் காயில் வந்து, அதுல அந்த மாய்ஸ்சர் மாரி வரும். ஒரு பனித்துளி மாரி அதுல படிஞ்சிருக்கும். ஸோ அந்த இத காத்து நம்ம வெறும் ப்ளோயர் போட்டோம்னா, அந்த தண்ணி பூரா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். கூலிங்கு எல்லாம் குறைச்சு அந்த தண்ணி பூரா ட்ரை ஆயி காய வச்சுரும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது, அந்த ஒரு ஃபங்கஸ் மாரி ஃபார்ம் ஆகும். அந்த ஏசி கூலிங் காயில்ல. ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணலாம். அத அவாய்ட் பண்ணாலே, அந்த ஏசில ஓட்டை ஆயிருச்சு, அந்த கூலிங் காயில் லீக் ஆகுது, அந்த மாரி எந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாரி நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட, வண்டிய வந்து இன்ஜின் கூட ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு வெறும் ப்ளோயர் அதாவது 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது இல்லாம வண்டி இப்ப நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கூட, அந்த வெறும் ப்ளோயர மட்டும் போட்டுட்டு, ஒரு 1 நிமிஷம் ஓட விட்டு, அத காய விட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஏசிய யூஸ் பண்ணிட்டு ரெகுலரா இத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, ஏசி காயில், கூலிங் காயில் ஓட்டையாகிறத தவிர்க்கலாம்.